ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாலர் முர்த்தபா தான் பார்க்க போகிறோம். இது வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது விருந்துக்கு வைக்கிற ஸ்பெஷலான டிஷ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜாலர் முர்த்தபா செய்கிறதுக்கு நம்ம மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு, வெங்காயம், சோம்பு, மஞ்சள் தூள், முட்டை, உப்பு. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. வெங்காயத்தையும் சோம்பையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணி மட்டும்தான் அதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா திக்காக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சதை இதில் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவு எடுத்துகிட்டு கூட கொஞ்சமாக நான் சேர்க்குறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேர்த்து செய்யலாம். நீங்கள் முட்டை மட்டும் 1 சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். முட்டை 1 எடுத்திருக்கேன். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச வெங்காயம் சோம்பு சாறை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சோம்பு பிழிஞ்சு எடுத்தது வந்து எனக்கு ஒரு 3/4 கிளாஸ் வந்திருக்கு. இது மாதிரி சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் தோசைக்கு, அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்ததாக இதில் தண்ணி சேர்க்குறோம். தண்ணிக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கணும். இப்போ இன்னொரு கிளாஸ் நான் தண்ணி இதில் சேர்க்குறேன். மொத்தம் 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் தண்ணி சேர்த்து தான் மாவை கரைச்சிருக்கேன். இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவை நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சுக்கணும், கட்டி இல்லாமல். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ இதை சேர்த்தாச்சு. இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் திருப்பி ஓப்பன் பண்ணி இதில் நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இதை ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. நீங்கள் வடிகட்டி கூட சேர்த்துக்கங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஜாலர் அச்சில் ஊற்றுறப்ப கட்டி இல்லாமல் நல்லா அழகாக வரும் நமக்கு. மாவு ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் ஸ்டஃபிங் தான் செய்ய போகிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ அது சூடு வந்துடுச்சு. இப்போ இதில் 2 வெங்காயத்தை நான் அதில் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதில் 1 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும், வதங்கினா தான் டேஸ்ட்டே இதுக்கு. இப்போ இதில் மட்டன் கீமா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்ச கீமாவை நான் இதில் சேர்த்துட்டேன். மட்டனுக்கு பதிலாக இது சிக்கன்லேயும் செய்யலாம். இந்த அளவுக்கு மட்டன் நல்லா கொத்துக்கறியாக வாங்கிட்டோன்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதை இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே போதும். உப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் பட்டாணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா வதங்கணும். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். மட்டன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தான் இதில் தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்க்குறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை மூடி வச்சு இது நல்லா வேகட்டும், தண்ணியெல்லாம் வற்றட்டும். மட்டன் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன்.
மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜாலர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் அந்த ஜாலர் கப்பு. ஜாலர் கப்பு ஊரில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இது. இப்போ இந்த மாவை இந்த ஜாலர் கப்பில் ஊற்றி வச்சு தோசைக்கல் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக இது ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் வர வரைக்கும் நீங்கள் கேப் விட்டு சுற்றணும். ரொம்ப மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இது பார்க்க மெல்லிசா கூடு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது அச்சு வந்து 2, 4, 5ன்னு ஹோல் வந்து கிடைக்குது ஊரில். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா கீ அல்லது எண்ணெய் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க ஃபுல்லாக. ஜாலர் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டிலில் ஹோல் போட்டுட்டு சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா வரும். இந்த மாதிரி அச்சில் ஊற்றுறப்ப கொஞ்சம் நல்லா மெல்லிசாக வரும் நமக்கு. இப்போ நம்ம திருப்பி போடாமல் இதை அப்படியே எடுத்துடணும் வெந்ததுக்கப்புறமா. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா சரியாக வந்துடும் ஊற்றுறதுக்கு. இந்த மாதிரி எல்லா தோசையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு 3 தோசை வச்சுருக்கேன். நீங்கள் 2 வச்சுக்கலாம், 4 கூட வச்சுக்கலாம். இப்போ மட்டன் கீமாவை இதில் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மடக்கிக்கங்க. ஸ்டஃபிங் இல்லாமல் கூட ப்ளெயினாக ஜாலர் அப்பம் வந்து ப்ளெயினாக வந்து வட்டலப்பம் வச்சு கூட சாப்பிட்லாம். மட்டன் குழம்பு சிக்கன் குழம்போட சூப்பராக இருக்கும். கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த முர்த்தபாவை அதில் வச்சுருங்க. ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா இது மேலே எக் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரஷ் வச்சு எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சதை கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இதுலேயும் எக் வாஷ் பண்ணணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி 2 சைடும் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்க்கு எனக்கு ஒரு 6 முர்த்தபா இது மாதிரி வந்தது எனக்கு. இப்போ இந்த மாதிரி வந்ததும் எடுத்துருங்க. நல்லா செவந்து வரணும். முஸ்லீம் ஸ்வீட்டில் வைக்கிற ஸ்பெஷலான விருந்துக்கு வைக்கிற டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் சொன்ன மாதிரி வட்டலப்பம், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இல்லைனா இது வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.